மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் எமது பணிவான வணக்கங்கள். இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வன்னிய சமூகத்தின் கொடைவள்ளல் ஐயா சர் பி.டி. செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் அறக்கட்டளையின் நிர்வாகி திரு வி. சந்திரசேகரன் ஐஏஎஸ் மற்றும் அறக்கட்டளையின் சேர்மன் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கலையரசன் ஆகியோர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றினார்கள். அது பற்றி விளக்கமான இவ்வுரையில், மூடப்படும் நிலையிலிருந்த இக்கல்லூரி இன்று ரேங்க் பெறும் அளவிற்கு உயர்ந்துள்ளது என பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளனர். மேலும் இக்கல்லூரி மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட்டு வருகிறது என்பதை மிக தெளிவாக இருவரும் இக்காணொளியில் தெரிவித்ததோடு, மேலும் அது பற்றி இருவரின் விரிவான தொகுப்பு. எதை எடுத்து தேர்ந்து படித்திருந்தாலும் கூட இந்த சமூகத்திலே நம்மளுக்கு பணியாற்றுவதற்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் நிறைய அளவில் இருக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை இயற்றி நமக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கியிருந்து பல்வேறு பொருளாதார நிதியுதவிகள் வழங்கியிருந்தாலும் கூட நம்முடைய தனித்திறமைகளின் மூலமாக தான் நம் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய முடியும். எனவே நாம் வாழ்வதற்கு இந்த உலகிலே 1000 வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த முறைதான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவசியமில்லை. எல்லாரும் அரசாங்கத்தை நோக்கி தேர்வு எழுதி வெற்றி பெற்று ஒரு பதவியிலே நாம் பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சுயமாகவும் வேலை செய்யலாம், சுயமாகவும் தொழில் தொடங்கி ஒரு 100 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். அதே போன்று பொதுத்துறையிலே நாம் பணிபுரியலாம். இது போன்ற பல்வேறு வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன. நாம் அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் இந்த மாவட்டத்திலே ஒரு சிறந்த ஒரு கல்லூரியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. 2001ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இக்கல்லூரியானது பல்வேறு சூழ்நிலைகளிலே மூடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்த போதும் கூட நாங்கள் ஓராண்டுக்கு முன்புதான் இந்த நிறுவனத்திலே, இந்த ட்ரஸ்டிலே நாங்கள் பணியில் சேர்ந்தோம். அப்பொழுது இருந்த நிலையெல்லாம் சரியாக இங்கு ஆய்வு செய்து இந்த கல்லூரிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் முதன்மை அடிப்படையிலே நாங்கள் ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து சுற்றுப்புறத்திலே எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர்களை நாங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். உங்கள் எல்லா மாணவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதே போன்று கல்லூரியில் அந்த காம்பவுண்டுக்கு முன்பிலே என்னென்ன வசதிகள் தேவைப்பட வேண்டுமோ அவையெல்லாம் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். அதே போன்று இன்னும் என்னென்ன வசதிகள் தேவையோ அவையெல்லாம் பேராசிரியர்களே நாங்கள் முடிவு செய்து மாணவர் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை எல்லாம் நாங்கள் செயல்படுத்துகிறோம். எங்கள் பொறுத்தவரையில் மாணவர் நலன்தான் முக்கியம். மாணவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவிலே இந்த கல்லூரியை நாங்கள் சிறந்த முறையிலே நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். 25 அதாவது 65 ஆசிரியர்கள் இருந்தாலும் 25க்கு மேற்பட்ட PhD முடித்தவர்கள், டாக்டரேட் முடித்த ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி, எப்படி நான் 2வது முறையாக அறங்காவலர் தலைவராக இருக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற அறங்காவலர்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் ஆகிறது. அதற்கு முன்பு 3 ஆண்டுகளும் என்னுடைய தலைமையில் இந்த அறக்கட்டளை நடந்தது. அப்படி நான் பொறுப்பேற்ற பொழுது ஏறத்தாழ 4 வருடங்களுக்கு முன்பு இந்த பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் ஏறத்தாழ 300 மாணவ மாணவிகளே படித்து வந்தார்கள் மொத்தமாக. அப்பொழுது இருந்த எனக்கு முன்பு இருந்த அறக்கட்டளை குழு ஏறத்தாழ இந்த கல்லூரியை மூடிவிடலாம், ஒரு பிரயோஜனம் இல்லை என்கின்ற நிலைக்கு வந்திருந்தார்கள். நான் பொறுப்பேற்ற பொழுது கூட இந்த கல்லூரியை ஏன் நடத்த வேண்டும் என்று என்னுடன் அப்போது இருந்த ஒரு சில அறங்காவலர்களுமே சொன்னார்கள். இருந்தாலும் ஒரு வருடம் நடத்தி பார்ப்போம், நம் தலைமையில் நடத்தி பார்ப்போம் என்று சொல்லி அதை ஆரம்பித்தோம். அப்பொழுது 300 மாணவர்கள் படித்த இந்த கல்லூரி
இப்பொழுது ஏறத்தாழ 1300 மாணவர்கள் படிக்கின்ற கல்லூரியாக திகழ்கின்றது என்பதை உங்கள் மத்தியிலே சொல்வதிலே பெருமைப்படுகின்றேன். அதே சமயத்தில் அந்த கல்லூரி அப்பொழுது ஏறத்தாழ நமது யூனிவர்சிட்டியில் ஏறத்தாழ 340வது ரேங்கில் என்று நினைக்கின்றேன். அப்படி இருந்த கல்லூரி போன செமஸ்டர் வரை பார்க்கின்ற பொழுது 113வது ரேங்கிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த கல்லூரியை நல்ல முறையிலே நடத்தி கொண்டு வருகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக முதல்வருக்கும் மற்றும் டைரக்டருக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த கல்லூரி நல்ல முறையிலே நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் காரணகர்த்தா யார் என்பதை நீங்கள் இந்த கல்லூரியிலே சட்டம் பெற்று சென்றாலும் அதை நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். நமது ஃபவுண்டர் வள்ளல் பேட்டிலி செங்கல்வர நாயக்கர் அவர்கள், அவர் 45 வருடங்களே வாழ்ந்தவர். அவர் தன் வாழ்நாளில் ஈட்டிய, அதாவது வணிகம் மூலமாகவும் மற்றும் வெளிநாடுகளெல்லாம் சென்று வணிகம் செய்திருக்கிறார். அந்த வகையில் அவர் ஈட்டிய அனைத்து சொத்துக்களையும் தன் குடும்பத்திற்கு என்று கூட கொடுக்காமல் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு உயிர் மூலம் ஒரு அறக்கட்டளையை நிறுவ வேண்டும் என விட்டு சென்றிருக்கின்றார். அது பச்சையப்பன் அறக்கட்டளையில் அப்போது விடப்பட்டிருந்தது. 1997 தான் அது பிரிக்கப்பட்டு, அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அது தனி ஒரு அறக்கட்டளையாக பிரிக்கப்பட்டு நம்மிடம் வந்து சேர்ந்தது. 1997க்குள் பல சொத்துக்களை அவர்கள் விற்றுவிட்டார்கள். அதை அந்த தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கிறார்கள். நாம் 1997 வந்ததிலிருந்து ஒவ்வொரு, அதாவது 3 வருடங்களுக்கு ஒரு அறக்கட்டளை மாறுகின்ற வாய்ப்பு இருந்தது. 2 முறை அந்த தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஒவ்வொரு அறக்கட்டளையின் தலைவரும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் இருந்து வந்தது. அது ஸ்கீம் டிகிரியிலேயே, அந்த ஜட்ஜ்மெண்ட்டிலேயே அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில், அதுவும் IAS அதிகாரி ஒருவர் மற்றும் என்ஜினியர் ஒருவர், டாக்டர் ஒருவர், இதுபோன்று நல்ல சமுதாயத்திலே நல்ல பொறுப்பில் இருக்கின்ற நபர்கள் அத்தனை பேரும் அறங்காவலர்களாக நியமிக்கப்பட்டு வந்தனர். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே தான் இப்பொழுதும் இது வன்னியர் போர்டுக்கு சென்றாலும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதே சாராம்சத்தை கையில் எடுத்து அரசாங்கமும் நியமித்து வருகிறது, அறங்காவலர் குழுவை நியமித்து வருகிறது. அந்த வகையிலே நாங்கள் பொறுப்பேற்றதிலிருந்து, இப்ப நான் பொறுப்பேற்றதிலிருந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டன. பல முன்னேற்றங்களை இந்த அறக்கட்டளையை செய்திருக்கின்றோம். அவையும் கிராஜுவேட் ஆகி நீங்கள் செல்லுகின்ற சமயத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இந்த நாங்கள் பொறுப்பேற்ற பின்பு வருவாய் பொருட்டு 2 கமர்ஷியல் பில்டிங்ஸை கட்டியிருக்கின்றோம். அதாவது பீச் ரோடில் ஒன்றும் மின்ட் ஸ்ட்ரீட்டில் ஒன்றுமாக 2 கட்டடங்களை கட்டியிருக்கின்றோம். இங்கு ஹாஸ்டல், ஆண்களுக்கான ஹாஸ்டலில் ஒரு மாடியை எழுப்பி இருக்கின்றோம். அதாவது அடிஷனல் ஃப்ளோர் ஒன்றை கட்டியிருக்கின்றோம். மற்றும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கின்றோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கு மட்டும் அல்ல, பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் எல்லா இடங்களிலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்ல முறையிலே செயல்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். லைப்ரரி நல்ல நிலையில் இருக்கின்றது. இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்கின்ற வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் இருந்திருக்கிறது. இப்பொழுது கிராஜுவேட், அதாவது பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கு தெரியும், நீங்கள் வந்த முதல் ஆண்டில் இந்த கல்லூரி எப்படி இருந்தது,
இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ அப்பொழுது நமக்கு மாணவர்களே வருவதற்கு யோசனை செய்வார்கள். நான் பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலே. இப்பொழுது அப்பொழுதெல்லாம் வருடத்திற்கு 60 லட்சம் 70 லட்சம் தான் நாங்கள் ஸ்காலர்ஷிப் என்று கொடுத்திருக்கின்றோம். ஆனால் கடந்த வருடம் பார்த்தால் 1.5 கோடி ஸ்காலர்ஷிப் கொடுக்கின்றோம். அது ஏனென்றால் அதிக மார்க், அதாவது நாங்கள் மார்க் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கின்றோம். ஏழை மாணவர்கள் மட்டுமல்லாமல் அந்த மார்க் அதிகமாக எடுக்கின்ற மாணவர்களுக்கு என்று ஒரு புள்ளியை வைத்து வந்தோம். அதாவது 160 மார்க்குக்கு மேல் எடுத்தால் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முழு சலுகையும் முழு கட்டண சலுகையும், 140 159 வரை இருந்தால் 50% பாதி சலுகையும் கட்டண சலுகையும் கொடுத்திருந்தோம். போன வருடம் அதற்கு முன்வரும் அதோடு குறைத்து வைத்திருந்தோம். அப்படி இருந்தும் போன வருடம் பார்த்தால் நாம் கொடுக்கின்ற ஸ்காலர்ஷிப், அதாவது இந்த முழு கட்டண சலுகை மற்றும் பாதி கட்டண சலுகை என்று கொடுக்கின்றது 1.5 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறது. இந்த வருடம் அந்த மார்க்கை இன்னும் அதிகமாக கூட்டி இருக்கின்றோம். 170 மார்க்குக்கு மேல் இருப்பவர்களுக்கு மட்டும் அந்த முழு சலுகையும், 150 மார்க்குக்கு மேல் 169 மார்க் வரை இருப்பவர்களுக்கு பாதி கட்டண சலுகை என்று கொடுத்திருக்கின்றோம். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், அப்படி நாங்கள் மார்க்கை கூட்டி வைத்திருந்தால் கூட அதிகமான மாணவர்கள், அதிக ஸ்காலர்ஷிப் பெறுகின்ற மாணவர்கள் அதிகமாக இங்கு சேருகிறார்கள் என்பதை காண்கின்ற பொழுது, அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், அதிக கட்டாப் பெறுகின்ற மாணவர்கள் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே நமது கல்லூரியை எந்த வகையிலே நமது பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் எடுத்துச் செல்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒன்று. Thank you, sir. Next, I invite Dr. S. Kumbali, Victoria Mechanical, a candidate for Bachelor degree in Faculty of Mechanical Engineering, and the introduced candidate one by one by name. The HOD of Mechanical Engineering Department, Mr. Principal, I, Dr. S. Kumbali, present unto you the candidates in person 21 in the Mechanical Engineering who have been certified by after examination to be duly qualified to receive the degree of Anna University, Chennai. I call upon the students, Mr. Moti Saran, first graduate with a distinction, Mr. Vignesh Babu, Mr. Gopi, first class with a distinction, Mr. Abhishek, first class, Mr. Evil Arasan, Mr. Evil Arasan, Mr. G. Karthik, Mr. G. Karthik, Mr. C. Ramkumar, Mr. C. Ramkumar, Mr. R. Vignesh, Mr. R. Vignesh, Mr. S. Tarun, Mr. S. Tarun, Mr. D. Jayasuriya, Mr. E. Veeramani, Mr. M. Harikrishnan,
Mr. R. Indarasan, Mr. K. Raja, நன்றி, வணக்கம்.